Hi friends, welcome to pacherasafe YouTube channel. நாம் இன்னைக்கு Panasonic brandலேருந்து ஒரு அட்ராக்டிவான வீடியோ டோர் ஃபோன் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் Panasonic ரூம் போட்டி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இதை வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இன்ஸ்டாலேஷன் பண்ணுற எங்களை மாதிரி ஆளுகளுக்கு ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன இந்த மாடலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை ஸ்பெக் பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 720 பிக்சல் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து SD கார்டு சப்போர்ட்டட் டைப் இருக்குது. அவுட்டோர் யூனிட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. PIR சென்சர் கொடுத்துருக்காங்க. ரியல் டைம் வீடியோ ஸ்ட்ரீமிங் கொடுத்துருக்காங்க. இதோட லென்ஸ் வாலில் ஃபிக்ஸ் பண்ணதுலேருந்து 100 டிகிரி ஏரியாவை கவர் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தான் இதோட மெயின் ஃபியூச்சர் பார்க்க போகிறோம். வழக்கமாக எல்லா வீடியோ டோர் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா இன்டோர் யூனிட் அவுடோர் யூனிட் 2 கொடுத்துருப்பாங்க. அதை வயர்டில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து வெளியே காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா இன்டோர் யூனிட்டை வாலில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அதில் பார்த்துக்கலாம். பட் இந்த மாடலில் என்ன ஃபியூச்சர் அப்படின்னா இதுக்கு இன்டோர் யூனிட்னு எதுவுமே கிடையாது. இது டேரெக்டாக அவுடோர் யூனிட்டை வைஃபைவில் கனெக்ட் பண்ணி நீங்கள் மொபைலில் அக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தால் மட்டும்தான் நம்ம மற்ற வீடியோ டோர் ஃபோனில் பார்க்க முடியும். இந்த வீடியோ டோர் ஃபோனில் வீட்டை விட்டு நீங்கள் வெளியே எங்கே இருந்தாலும் வீட்டில் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து கால் வரும். நீங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் பேசிக்கலாம். இந்த ஃபீச்சர் தான் மற்ற மாடல் VDP விட இந்த மாடலை வந்து ஒரு ஸ்டெப் மேலே வைக்கிது. வாங்க VDP அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க, இதை சாஃப்ட்வேரில் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணலாம். எடுத்தோடனே டைரெக்டாக அவுடோர் யூனிட்டை மேலே வச்சுருக்காங்க. ரொம்ப நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெரிய சைஸாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. குவாலிட்டியும் Panasonic பிராண்டு நேமுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் மெமரி கார்டு போகிற மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதை வந்து பவர் கொடுக்கறதுக்கு பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுற நம்ம நார்மல் மொபைல் ஃபோனோட பின் இருக்குமோ அந்த பின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு டேம்பர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா நம்ம அவுடோர் யூனிட்டை வெளியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும் போது அதை வந்து ப்ரெஸ் பண்ணி இருக்கும். வேறு யாராச்சும் அவுடோர் யூனிட்டை ரிமூவ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அலாரம் அடிக்கும். ஸோ அவுடோர் யூனிட்டோட சேஃப்டிக்காக அதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே அப்படி பார்த்தீங்க அப்படின்னா டோர் லாக். எல்லா வீடியோ டோர் ஃபோன்லேயும் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டோர் லாக்கை வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் அந்த மாடல் இந்த வீடியோ டோர் ஃபோனுக்குனே சில மாடல் லாக்ஸ் அவைலபிள் இருக்குது. இதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் வயர் கனெக்ஷன் எடுத்து கொண்டு போய் நம்ம அந்த லாக்கில் வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் மொபைல் ஆப்பில் இல்லை இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்பில் ஆப்ரேட் பண்ணுறது. மற்ற மாடல் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே இருக்க இன்டோர் யூனிட்டில் வந்து நம்ம அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் அன்லாக் கொடுத்தீங்கன்னாவே டேரெக்டாக உங்கள் டோரை அன்லாக் பண்ணிக்கலாம். இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்து தான் டோரை அன்லாக் பண்ண முடியல, எங்கேருந்து வேணாலும் நம்ம இந்த டோரை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து இந்த டிவைஸ் வந்து டேரெக்டாக வைஃபையில் கனெக்ட் பண்ணி நம்ம இன்டர்நெட் மூலமாக தான் இதை நம்ம அக்சஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தலாம். யூசர் மேனுவல் அண்ட் இன்ஸ்டாலேஷன் கைடும் இது கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து வீடியோ டோர் ஃபோனுங்கிறதுனால ஏன்னா கேமரா வந்து வெளியே இருக்கவங்களுக்கு கரெக்டாக வியூ ஆகணும் அப்படிங்கிறதுனால இது வந்து எந்த ஹைட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி டிகிரியில் நம்ம வந்து கேட்லேருந்து இது எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்து சின்ன கைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹைட்டு அதெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம USB கேபிள். இது நார்மல் மொபைல் சார்ஜர் மாதிரி தான். இப்போ வர மேக்ஸிமம் டிவைஸு இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கேபிளில் நீங்கள் பவர் கொடுத்துட்டு இதிலேருந்து நீங்கள் டேரெக்டாக அடாப்டர் போட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி இதை வந்து டோர் லாக்கையும் நம்ம வந்து இந்த VDPலேருந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த VDPலேருந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பின் காமிச்சிருந்தோம்னா அந்த பின்னிலேருந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் லாக்கு கொண்டு போய் ஒரு வயரிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல்லே வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம எப்படி மொபைல் ஆப்பில் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, மொபைல்லேருந்து எப்படி அக்சஸ் பண்ணுறதுங்கிற அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆண்ட்ராய்ட் ஃபோனுன்னா iOSலேயும் இருக்குது, ஆண்ட்ராய்டில் இருக்குது. ஆண்ட்ராய்டில் போய்ட்டு பேனாபெல் அப்படிங்கிறது PANABELL பேனாபெல் அப்படிங்கிற சர்ச் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வரும். அதை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிடணும். இன்ஸ்டால் ஆனோடனே சில அக்ரிமெண்ட்டில் கேட்கும். மொபைல் கேமரா அக்சஸ் பண்ணணுமா இல்லை ஸ்டோரேஜ் அக்சஸ் பண்ணுறது கேட்கும். கொடுத்து நீங்கள் உள்ளே போனால் ஆட் டிவைஸ் கேட்கும்.
கொடுத்துட்டு சர்ச் டிவைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த விடிபி வந்து நீங்கள் பவர் ஆன் பண்ணோடனே அதோட சவுண்டு வரும், அது இது கூட அக்சஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம சேம் வைஃபை கேமராவில் பண்ணுற மாதிரி இது வந்து கேமரா இந்த விடிபி ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா அது காமிக்கும், சர்ச் ஆகிட்டு இருக்கும். சர்ச் ஆகி ரீச் ஆன உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மொபைல் ஆப் கூட கனெக்ட் ஆகும். நம்ம வைஃபையோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுக்கணும். இந்த நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் இப்போ வேணால் மல்டிபிள் விடிபி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹவுஸு, ஆஃபீஸு, ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு, பேக் என்ட்ரன்ஸு, இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நம்ம என்ன டிவைஸ் அப்படிங்கிறத நம்ம டிவைஸ் நேம் போட்டுக்கணும். யூசர் நேம் பாஸ்வேர்டும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம இந்த டிவைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போட்டுக்கிற லாக்குக்கும் ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும், அதுவும் நம்ம கொடுத்துக்கிற மாதிரி வரும். நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு என்ட்ரி ஆனால் போதும், டேரெக்டாக உங்களுக்கு வந்து கான்ஃபிகர் ஆகி வீடியோக்குள்ளே போயிடும். இது ஜஸ்ட் நம்ம ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்மளது ஒன்று ஆட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அதை ப்ளே பட்டன் ப்ரெஸ் பண்ணியா டேரெக்டாக உங்களுக்கு வீடியோ தெரிய ஆரம்பிச்சிடும். கீழே வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மைக், இன்னொன்று வந்து வீடியோ, இன்னொன்று வந்து ஸ்னாப்ஷாட்டு. இப்போ சப்போஸ் நீங்கள் வெளியே யாராச்சும் இருக்காங்க, இப்போ காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ அட்டன் பண்ணோன்னே நீங்கள் இந்த ரைட் சைடில் இருக்கிற வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டண்ட்டாக மொபைலில் ரெக்கார்ட் ஆகும். ஆக்சுவலி நம்ம எல்லா விடிபிலையும் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போடுற மாதிரி மாடல்ஸ் இருக்கும், அதுலேயும் ஸ்டோர் ஆகும். இது நம்ம இதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூ வந்துடும், உங்களுக்கு வீடியோ வந்து மொபைலில் இன்ஸ்டண்ட்டாக ரெக்கார்ட் ஆகும். அதேமாதிரி ஸ்னாப்சாட் வேணுனாலும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சென்டரில் இருக்கிற மைக் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எங்கேருந்து வேணாலும் உங்கள் வீடியோ டோர் ஃபோனை வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அங்கே ஒரு வீடியோ உங்களுக்கு ஜஸ்ட்டு கால் பண்ணுறாங்க, அங்கேருந்து ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் ரொம்ப ரொம்ப ஆடர் ஃபீச்சர்னால் அதுதான். நம்ம விடிபி வந்து வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். இந்த ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேருந்து வேணாலும் நம்ம கால் அட்டன் பண்ணி பேசிக்கலாம். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொரியர் வந்திருக்காங்க, ஒரு போஸ்ட்டில் ஒரு லெட்டர் வந்திருக்குது, நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக அவங்கள்ட்ட பேசி ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து நம்ம சொன்ன மாதிரி லாக்குக்கு தனியாக பாஸ்வேர்டு இருக்குது. நீங்கள் டோரை அன்லாக் பண்ணாலும் நீங்கள் வந்து இந்த அன்லாக் பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களோட வீட்டோட டோர் வந்து அன்லாக் ஆகும். இப்போ நம்ம லாக் இல்லாதனால அது வந்து ராங் பாஸ்வேர்டு அப்படின்னு வருது. நீங்கள் லாக் இன்ஸ்டாலேஷன் பண்ணீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து உங்கள் லாக்கோட பாஸ்வேர்டை வந்து இதை அக்சஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதோட செட்டிங்ஸு, இதில் பார்த்தீங்கன்னா SD கார்டு போட்டிருந்தால் SD கார்டு காமிக்கும், க்ளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்னா க்ளவுட் ஸ்டோரேஜ், இதோட நார்மல் PIR சென்சரோட அதோட சென்சிபிலிட்டி அதாவது பார்த்திங்க அப்படின்னா 80%, 70% ரொம்ப சென்சிபிள் பண்ணணுமா, ஹியூமனை டேட் பண்ணணுமா அப்படிங்கிற அந்த செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாக்கோட பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். செக்யூரிட்டி சிஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்க அப்படின்னா வீடியோ டோர் ஃபோனுங்கிறது வந்து ரொம்ப மஸ்ட்டு நான் சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னா இப்போ சில டைமில் சில இடத்துல வந்து ஜென்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, லேடிஸ் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. அப்போ வந்து யாராச்சும் காலிங் பில் ப்ரெஸ் பண்ணுவாங்க ஈவினிங் டைமு, இல்லாட்டி மிட் நைட் டைமில் வந்து உங்களுக்கு காலிங் பில் அந்த மாதிரி கிளிக் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யார் வராங்க என்னங்கிறது தெரியாது. இன்னொன்று ரெண்டாவது வயசானவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்களாம் வந்து எந்திரிச்சு வந்து நீங்கள் தனியாக யார் என்னன்னு பார்த்து சொல்லிகிட்டு இருக்கணும். அதுக்கு பதிலாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ டோர் ஃபோன் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி காஸ்ட் எஃபிஷியண்ட்டும் இருக்கும். நீங்கள் CCTV கேமரா பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட வீடியோ டோர் ஃபோன் கம்பேர் பண்ணும்போது வீடியோ டோர் ஃபோனு கண்டிப்பாக ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்று நீங்கள் CCTV கேமராவில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ தான் பார்த்துக்க முடியுமே தவிர அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பண்ணலாம், சில வைஃபை கேமராஸ்லாம் அவைலபிள் இருக்குது. பட் அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து அதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக வீடியோ டோர் ஃபோனை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், அதில் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். அப்புறம் இதே மாதிரி செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட்டோட நான் அன்பாக்சிங், ஸ்பெக் அண்ட் அதோட யூசேஜஸ் அதை நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.